ஹலோ கைஸ். டெய்லி வீடியோ போடணும் தாங்க தோணுது. ஆனால் ஏதாவது ஒரு தடங்கல் வந்துடுதுங்க. லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் ரிவ்யூ சூப்பராக வந்ததுங்க. கமெண்ட் நல்லா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்படியே போடுங்கன்ற மாதிரி கால் பண்ணிலாம் எனக்கு சொன்னாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. நானும் டெய்லி வீடியோ போடணும் தான் பார்க்குறேன். ஏதாவது ஒன்று தடங்கல் வந்துடுது. என்ன பண்ணுறது? லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. என்னோட 2 டயரும் ரொம்ப வீக்காக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக கம்பல்சரியாக டயர் மாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு சனிக்கிழமை டயர் மாற்றி கொஞ்சம் வீட்டில் உள்ள பர்சனல் ஒர்க்லாம் இருந்தது. கிளியராக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. சண்டே டைமில் நான் ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருந்தது. அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தாங்க. போய் பார்த்துட்டு வர வேண்டியதாக இருந்தது. அம்மாவுக்கு வந்து சமைச்சு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனால் அது சனிக்கிழமை போயிடுச்சு. அப்படியே போதுங்க. மண்டே சரி ஓட்டலான்னு சொல்லிட்டு நான் ஆன் பண்ணிவிட்டு இப்போ தாங்க வந்தேன். அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி ஓன் சவாரி வந்துடுச்சு. இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓன் சவாரி எங்கேன்னு பார்த்தோன்னா அயப்பாக்கம் பிக்கப்பு, மடிப்பாக்கம் ஒரு வே பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் கேகே நகர் போயிட்டு திருப்பி அயப்பாக்கம். இதோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி இப்படின்னு போனால் ஒரு 80-90 கிலோமீட்டர் வரும். 80 வரும்னு வச்சுக்கோங்க. இதோட அமௌண்ட் எவ்வளோ வாங்கலாம் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்றது கமெண்டில் சொல்லுங்கள். கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2500 கேட்டிருக்கேன். இது கரெக்டான அமௌண்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள். வித் டோல்கேட்டோட. கஸ்டமரு கூட வராங்க. இங்கேருந்து ஆக்சுவலி பொருள் போகாது. வண்டி வந்து எம்டியில் தான் போகுது. ஏற்ற வேண்டிய ஐட்டம் பார்த்தோன்னா ஒரு ஸ்டூலு, சேர் என்னமோ தான் சொல்லியிருந்தாங்க கஸ்டமரு. சரி ஓகே, நம்மளுக்கு எது இருந்தால் நான் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன். இன்றைக்கி டே வந்து எனக்கு கொஞ்சம் சிறப்பாக போயிடுச்சு. ஏன்னா அடுத்தடுத்த ட்ரிப்பு என்னென்ன ட்ரிப்புன்றது என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. முடிச்சுட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கும் தெரில. கஸ்டமர்கிட்ட எவ்வளோ நேரம் ஆகும்னா அவங்ககிட்ட கேட்டாலும் தப்பாயிரும். சரி, நம்மளுக்கு 25 கொடுக்குறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு மத்தியானம் முடிஞ்சிடும். அதான் நான் எதிர்பார்க்குறேன். வந்துட்டு நான் கண்டிப்பாக சவாரி எடுத்தேன்னா கண்டிப்பாக ட்ரிப்பை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம அயப்பாக்கம் லொக்கேஷனில் தான் வந்திருக்கேன். கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. இன்னும் கஸ்டமர் வரல. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கேன்றாங்க. ஓகே, நம்மளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து எம்டியில் தான் போகும்னு நினைக்கிறேன். அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன லோடு எடுத்துகிட்டு போகிறேன் எல்லாத்தையும் கிளியராக சொல்கிறேன். அங்கே என்ன ஏற்றுறாங்க மேடவாக்கத்தில் சொல்கிறேன். அதேமாதிரி கேகே நகரில் என்ன ஏற்றுறாங்கன்னு சொல்கிறேன். ட்ராப் பாயிண்ட் இங்கே தான். எல்லாத்தையும் கிளியராக நான் சொல்கிறேன். பாருங்கள். அடுத்தது போர்ட்டரில் சவாரி எடுக்க முடியுமான்னு தெரியல. இது எவ்வளோ நேரம் ஆக்குறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். அடுத்த சவாரி நான் எடுத்தாலும் இதில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். அதேமாதிரி இன்றைக்கி நான் எவ்வளோ ஓட்டுறேன்றது இதில் நான் சொல்கிறேன். நீங்களும் பாருங்கள். ஆனால் மெயினாக ஓன் சவாரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான அது அமௌண்ட் வரும். பெஸ்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர் எதாவது பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா ஓன் சவாரி ஓட்டுங்க. பெஸ்ட்டு, ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு 500 ஓட்டினாலும் உங்களுக்கு ரொம்ப லாபம் தான். பெஸ்ட்டு. ஏன்னா ஆன்லைனில் வந்து 350 5-6 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. அதுக்கூட நீங்கள் 500 ஓட்டுறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஒரு வழியாக கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. இந்த ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அய்யப்பாக்கம் டீச்சர்ஸ் காலனி பக்கத்தில் தாங்க இருக்குது. என்ன லோடு ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். சேரு, டேபிள் மட்டும் தான் ஏற்ற போகிறேன்ற மாதிரி கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுன்னு கேட்டால் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. சரி ஓகே, கஸ்டமருக்கான நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். காலைல வேறு சாப்பிடாம வந்துட்டேன். ரொம்ப பசி எடுக்குது. கஸ்டமர் வந்துட்டாங்க. நம்ம கிளம்பலான்ட்டாங்க. கஸ்டமர்கிட்ட பிக்கப் லொக்கேஷனுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கன்னா, ஏப்பா ஃபஸ்ட்டு நீ டீ கடைக்கு போப்பா, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம கஸ்டமருக்கு அப்படியே டீ கடையை பார்த்து நோக்கி போகலாம். ஆனால் கஸ்டமர் பைக்கில் ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் போயிட்டாங்க. என்னால் டக்குன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியல. சரி, அதனால் ஸ்டார்ட் பண்ணி கஸ்டமரோட டீ கடை எனக்கு ரெகுலராக தெரியும் எந்த டீ குடிப்பாங்கன்ட்டு. ஏன்னா அங்கேயே நான் எனக்கு நிறைய தடவை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த லொக்கேஷனை பார்த்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த கஸ்டமரு சவாரி வந்தால் கம்பல்சரியாக என்கிட்ட கேட்காம மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நான் வேண்டான்னு சொன்னால் தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. டீ கடைக்கு வந்தாச்சுங்க. நல்லா செம்மையாக இருந்ததுங்க. அதாங்க கஸ்டமர் பின்னாடி இருக்காங்க பாருங்கள், அவங்க தாங்க. ஆஹா, நம்ம வீடியோ எடுக்கிறது வேறு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சைடாக பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருந்துங்க. உண்மையாகவே இது காஃபி வேறு லெவலுங்க. நம்ம வண்டி தாங்க அங்கே நிற்கிது. ஏன்னா கஸ்டமர் அது ஓரமாக விட சொன்னாங்க, விட்டாச்சு. காஃபிங்க வேறு லெவலுங்க. பால் நல்லா திக்காக போட்டிருக்காங்க. நிறையா டீ கடையில் டீ குடிப்பேங்க. அப்போ தண்ணியாக இருக்கும். டீ தண்ணியாக இருந்தால் ஓகே. காஃபி தண்ணியாக இருந்தால் எப்படி இருக்கும்? செம்ம டேஸ்ட்டுங்க. குடிச்சு முடிச்சாச்சு. அப்படியே கிளாஸ் அங்கே வச்சுட்டு நம்மளும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வண்டிக்கிட்ட தாங்க நோக்கி போகிறோம். உங்ககிட்ட காட்டுற பாருங்கள். வண்டியில் எந்த பொருளுமே ஏற்றலைங்க. இதுதாங்க. ஏன்னா இங்கேருந்து மடிப்பாக்கம் வரைக்கும் நம்ம வண்டி எம்டியில் தான் போகுது. அப்போ எப்படி இருப்பாங்க பாருங்கள் கஸ்டமர். நம்மளை வேறு கூப்பிட்ருக்காங்க. எப்போவுமே நம்ம இல்லாமல் கண்டிப்பாக அந்த கஸ்டமர் வேறு வண்டி கொடுக்க மாட்டாங்க. நான் வரலன்னு சொன்னால் தான் அடுத்த கஸ்டமருக்கு போவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி கஸ்டமர் வந்துட்டாங்க. நம்ம வண்டியில் ஏறியாச்சு. கஸ்டமர் வரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்தேன். ஏன்னா கஸ்டமர் முன்னாடி இந்த வீடியோலாம் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. உட்காந்தாச்சு. கஸ்டமர்கிட்டேருந்து இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். நம்ம வண்டி எடுத்தாச்சுங்க. கஸ்டமர் எந்த ரூட்டில் போகணுன்னு கேட்டால் நீங்கள் டோல் ரூட்லேயே போயிருங்கன்ட்டாங்க. டோலுக்கு காசு தரேன்ட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷங்க. கஸ்டமர் சொன்ன மாதிரியே டோல் ரூட்டில் தாங்க போயிட்டுருக்கேன். ஏன்னா டோல் ரூட் வழியாக போனோன்னா டிராஃபிக் சுத்தமாக இருக்காது. அதனால் சல்லுன்னு போயிடலாம். கஸ்டமரோட
லொக்கேஷன் வந்தாச்சு. வண்டி ஓரமா விட்டாச்சு. நம்ம காலையிலயும் சாப்பிடல. ரொம்ப பசி ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறது. பக்கத்தில ஒரு மளிகை கடை இருந்தது. ஒரு ஜூஸு அது என்னன்னா லெமன் ஜூஸ் ஒண்ணு வாங்கிட்டேன். ஒரு லேஸ் வாங்கிக்கிட்டேன். ஏத்துற இடம் பக்கத்திலே கட்டட வேலை நடக்குது. அங்கே பாருங்களேன். அந்த பக்கத்தில குளு குளுன்னு இருந்தது. சரி நம்மளுக்கு அதுதான் நல்ல இடமா இருந்தது. வண்டி இப்படி ஓரமாக போட்டு அணைச்சி போட்டு நம்ம அப்படி உட்காந்தாச்சு. எப்போயுமே நம்ம இந்த மாதிரி வண்டி வந்து வெயிட்டிங்கில் போட்டிங்கன்னா வண்டி ஓரமாக விட்டு உட்காருங்க. அப்போ தான் இல்லைன்னா நம்மளை வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடிக்கடி எடுத்து விட்டோன்னா வேலைக்கு ஆகாது. சரியான கூலிங்க செம்மையாக இருக்குங்க. அதோட காம்பினேஷன் பாருங்கள். ஜூஸை அடிச்சுட்டு கீழே சிப்ஸ் வச்சுருக்கேன். அது சும்மா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஜூஸை திருப்பியும் குடிச்சேன்னா வேறு லெவலாக இருக்குங்க. ஏன்னா பசியில் ருசி தெரியாதுன்னுவாங்க. இப்போ தாங்க வயிறு ஜிம்முன்னு இருக்குது. நல்லா குளு குளுனான ஏரியா சூப்பராக இருக்குது. சுற்றி வெயிலாக இருந்தாலும் இங்கே கட்டடம் வேலை செய்கிறாங்க. அந்த இடத்துல தண்ணியெல்லாம் ஊற்றி விட்ருப்பாங்க கட்டடத்து மேலே. ஆனால் புது பில்டிங் எப்போவுமே நம்மளுக்கு கூலிங்காகவே தான் இருக்கும். கஸ்டமர்கிட்ட கேட்டேன் எவ்வளோ நேரம் ஆகுன்னாங்க. தெரியல, அவங்க ஒரு சின்ன மீட்டிங்கில் இருக்காங்க. ஒரு 1/2 அன் ஹவரில் ஏற்றிடுவான்னாங்க. சரி ஓகே, எவ்வளோ நேரம் ஆனால் என்ன, நம்மளுக்கு சிப்ஸ் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ருசித்து சாப்பிட்லாம். உங்களுக்கு லேஸ் வேணா எடுத்துக்கோங்க. ஐயய்யோ! வெறுப்பேத்துறேன், எதுவும் தப்பாக நினச்சிருக்காதீங்க. சும்மா தாங்க சொன்னேன். ஒரு வழியா கஸ்டமர் நம்ம வண்டியில் லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட மதிப்பு பார்த்தோன்னா 2 3 லட்ச ரூபா சொல்கிறாங்க. புதுசு வாங்கினா 4 5 லட்ச ரூபா வரும்னாங்க. ஏதோ ஒரு ஸ்கேலுன்றாங்க. வந்து வெயிட் மிஷினுக்கு உள்ள முக்கியமான ஏதோ ஒரு ஐட்டம்ன்றாங்க. நம்மளுக்கு அதை பற்றி தெரியல. ஏன்னா அவங்களோட இதுதான். இது வந்து வெளியிலலாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஆஃபீஸ்க்குள்ளே தான் வைப்பேன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, விலை மதிப்புள்ளது. அவங்களே ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன்னாங்க. செகண்ட்ஸை தான் வாங்கியிருக்கேன்னாங்க. கஸ்டமர் லோடு ஏற்றிட்டாங்க. இப்போ நம்ம கிளம்ப போகிறோங்க. ஏன்னா கஸ்டமர் முன்னாடி வீடியோ எடுக்க முடியாது. ஏதோ என்னால் முடிஞ்ச கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன். அப்போ கஸ்டமர் ஃபோன் பேசியிருந்தாங்க. நம்மளால் எடுக்க முடிஞ்சதை நான் எடுத்து விட்டேன். இப்போ வந்து கஸ்டமரோட அடுத்த லொக்கேஷன் வந்தாச்சு. இது எந்த ஏரியான்னு பார்த்தோன்னா கேகே நகர் கிட்ட வருதுங்க. இது எல்லாம் செகண்ட் ஹேண்ட் பொருளெல்லாம் விற்பாங்க இந்த இடத்துல தான். கஸ்டமர் இந்த இடத்துல தான் டேபிள் வாங்கணும்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க போய் அங்கிட்ட இங்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் மேலேயே ஆயிடுச்சு. என்னடா இது லேட்டாக வருவாங்க போல தெரியுதுன்னு நினச்சிருந்தேன். ஏன்னா இந்த ஓன் சவாரி கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நானும் கஸ்டமரை இப்படி அப்படி பார்த்தேன். ஆளக்கான என்னன்னு பார்த்தேன்னா எனக்கு வந்து பிரிஞ்சி சாதம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பசியில் இருப்பீங்களாண்ணா சாப்பிடுங்கன்னாங்க. இந்த மாதிரி கஸ்டமர் யாருக்குங்க கிடைப்பாங்க? இருக்காங்க, எல்லாருக்கும் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு 10 20% இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது இந்த மாதிரி கஸ்டமர் பண்ணும்போது. நீங்கள் சாப்பிடுங்க, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அவங்களும் சாப்பிட்டுட்டு தான் எனக்கு இந்த பார்சல் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களும் தேடி தேடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே என்னால் தேட முடியல அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஃபைனலில் ஒரு வழியாக சூஸ் பண்ணி ஓகே பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணாங்க. நான் இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஓகேண்ணா நீங்கள் சாப்பிட்டு பொறுமையாக வாங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அப்படின்னாங்க. இல்லைண்ணா நம்ம சாப்பிட்டு முடிக்க போகிறோம். எப்போவுமே நம்ம சாப்பிட்டா ஒரு 10 நிமிஷம் 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வேகமாக முடிச்சிருவோம். ஏன்னா நம்மலாம் ரொம்ப சாப்பாட்டுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ஒதுக்க மாட்டேன். எனக்கு ஆரம்பத்துலேருந்தே நான் இது வந்து பழகிட்டேன். பார்க்குறதுக்கு தாங்க வீடியோவில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறனால அது 2மே ஒரே டைமில் பண்ண முடியல. சாப்பிட்டு முடிக்க போகிறேங்க. கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அவர் இருக்கிற லொக்கேஷன் நம்ம வந்துட்டாங்க. நம்ம வண்டியில் ஏற்றி முடிச்சிட்டாங்க. தார்பாய் நான் மேலேயே போட்டு விட்டேன். ஏன்னா மழை வந்து தூர்ற மாதிரி தான் இருக்குது. வானம் வந்து நல்லா கருன்னு இருந்தது. கருமேகமாக இருந்தனால நம்ம தார்பாய் போட்டாச்சு சேஃப்டியாக. கஸ்டமர் வந்து லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே 4 5 பேர் இருக்கனால டக்கு டக்குன்னு இறக்குறாங்க. ஏன்னா என்னால் வீடியோ ஃபுல்லாகவும் எடுக்க முடியல. என்னால் எடுக்க முடிகிற அளவுக்கு தாங்க நான் எடுத்திருக்கேன். அந்த டேபிள் தாங்க செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருந்தாங்க. தார்பாய் பாருங்கள், கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ரொம்ப ஜோராக மழை பெஞ்சா விழுகுமோன்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் மழை வந்து லைட்டாக தான் தூறிட்டு இருந்தது. சேஃப்டியாக வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் சேர்த்துட்டேன். ஆனால் ரொம்ப பொறுமையாக தாங்க போனேன். 30 40ல் தான் போனேன். ஏன்னா கஸ்டமர் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு போகணுன்னாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நானும் வந்து சேர்த்தாச்சுக்குங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு தாங்க போகிறோம். ஏன்னா டைம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 5:30 கிட்ட ஆகுது. இதுக்கு மேலே நம்ம சவாரி எடுத்தோன்னா வேஸ்ட்டுங்க. ஏன்னா இப்போ பீக் ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 600 20 கிலோமீட்டர் போவாங்க. நான் போகிறதுக்குள்ளேயும் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஆயிரும். அதனால் வேஸ்ட்டு. இதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டாச்சுங்க. ஏன்னா நான் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தேன்னா நாளைக்கு சவாரி தெம்பாக ஓட்டலாம். எப்படியோ நல்லபடியாக ஓன் சவாரி இன்றைக்கி முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி டே சிறப்பாக போச்சு. இதே மாதிரி எல்லா நாளும் கிடச்சுன்னா சூப்பராக தாங்க இருக்கும். ஏன்னா ஆன்லைனில் கம்மியாக தான் வரும். ஆனால் கடைசியில் அதையும் நம்ப முடியாது, இதையும் நம்ப முடியாது. 2 கட்ட நடுவில் நிற்போம். எது நம்மளுக்கு கிடைக்குதோ ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓட்டலாம். ஆனால் முக்கியத்துவம் நான் சொன்ன மாதிரி ஓன் சவாரிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது கொடுங்க. ஏன்னா நம்மளுக்கு நிலச்சி நிற்கிறது போர்ட்டல் தான் வரும் கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து அப்பப்போ தான் வரும். கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா ரேட் எது கம்மியாக இருக்கோ அதுதான் பெஸ்ட்டாக பார்ப்பாங்க. இந்த கஸ்டமர் சொல்லலை. இந்த கஸ்டமர் நம்ம வெயிட்டிங்கில் எவ்வளோ இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. கஸ்டமர் ஒரு 100 200 நம்மளுக்கு சேர்த்தே தான் தருவாங்க. டோல்கேட்டுக்கு சேர்த்தே தான் தருவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 2500 நம்ம பேசியிருக்கோம் டோல்கேட்டோட. இப்போ எவ்வளோ அமைச்சிருக்காங்க நீங்களே பாருங்களேன். கஸ்டமரு நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்க அமௌண்ட்டு பார்த்தோன்னா 2700 நான் எதிர்பார்க்கவே இல்லை. 2500 தான் எதிர்பார்த்தேன். ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவங்க மனசுக்கு என்ன படுது சரின்னு படுதோ அவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஓட்டினேன்னா இன்றைக்கே தரல. எப்போவுமே அப்படி தான் தருவாங்க.
இப்போ ஒரு 2-3 நாளாக மட்டும்தான் மறுநாளைக்கு தராங்க. ஆனால் 100% வந்துடும். நம்ம எந்த ஃபோனும் பண்ண தேவையில்ல. அவங்களே நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சிட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்பிக்கையான கஸ்டமரு. நாளைக்கு இல்லை 2 நாள் கழிச்சு கேஷ் தரேன்னாலும் நான் இவங்களை நம்புவேன். ஏன்னா அப்படிப்பட்ட கஸ்டமர் தான். இந்த மாதிரி கஸ்டமர் தான் எனக்கு ஒரு 10 கஸ்டமர் கிடச்சா நல்லாயிருக்கும். 2-3 கஸ்டமர் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் எல்லா கஸ்டமரும் போயிடுறாங்க. நாளைக்கு என்ன ஏர்னிங் இருக்குது நான் அதே மாதிரி வீடியோ உங்களுக்கு லைவாகவே போடுறேன். என்னோட சப்ஸ்கிரைப் கேட்டனால தாங்க இந்த வீடியோலாம் நான் எடுத்து கிளியராக உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னோட கமெண்டில் வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஆர்டர் வந்து முடிச்சிருந்தேன். இது வெயிட் இது ஏற்றிருக்காங்க. கஸ்டமர் என்கிட்ட சொன்ன வெயிட் பார்த்தோன்னா 400 சொன்னாங்க. ஆனால் அதில் ஏற்றிருக்கிறது பார்த்தோன்னா 1 டன்னு. அதுதான் கஸ்டமர்கிட்ட நான் எக்ஸ்ட்ரா 200 கேட்டேன். திருப்பியும் 400 வெயிட் தான்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அது கிரெயினில் தூக்குறனால இதை பற்றி என்ன வெயிட்டே எனக்கு கிளியராக தெரில. ஏன்னா நம்ம வண்டி வந்து மூவ்மெண்ட்டில் பிரேக் அடிக்கும் போது தான் நம்மளுக்கு வெயிட் எவ்வளோ எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்போ நான் கஸ்டமர்கிட்ட சொன்னால் 1 டன் வெயிட் அப்படின்னு கிளியராக சொன்னால் இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் எனக்கு 200 எக்ஸ்ட்ரா வரும் சார் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வெயிட் உண்மையாக இருக்குது. அதனால் இன்னொருத்தவங்ககிட்ட கேட்டுட்டு ஆமாம் அந்த மாதிரி இருக்குன்றனால அவங்க இந்த 200 தரேன்னாங்க. இவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தரேன்னாங்க. அப்போ இந்த கஸ்டமருக்கு நம்ம ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கணும் நீங்களே சொல்லுங்களேன். நான் வீடியோவில் போட்டிருக்கிறது வந்து கஸ்டமர் எக்ஸ்ட்ரா எனக்கு தந்திருக்காங்கன்னு தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா கஸ்டமரை நம்ம வந்து புண்படுத்தக்கூடாது. நம்ம வந்து நல்லபடியாக நம்ம பேசணும். ஏன்னா அவங்களும் நம்மளுக்கு கஸ்டமர் தான். நம்மளும் அவங்களுக்கு ஓட்டி கொடுக்குறோம். அவங்களுக்கும் நம்மளுக்கு தேவை, அவங்களுக்கும் நம்மளுக்கு தேவை. அதனால கஸ்டமர் வந்து நான் மட்டத்தட்டி எதுவுமே பண்ண மாட்டேன். அவர் இந்த ஸ்டார் ரேட்டிங் கேட்டனால தான் நான் கிளியராக இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு நான் சொல்ல மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. இன்னைக்கு ஏமாத்துற மாதிரி நாளைக்கு உங்களை ஏமாற்றுவாங்க. நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ இன்றைக்கி நான் ஸ்டார் போட்டேன். இப்போ கஸ்டமர் என்ன போட்டிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இப்படி போனதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கினால கஸ்டமர் இதே தான் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? கமெண்ட் செக்ஷனில் நீங்களே மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி இருந்தால் நீங்களே அதுதானே பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ கை தானாகவே போயிடும். இல்லைன்னு சொல்லலை. 200 வந்து அவங்க கேட்காம கொடுக்கல, பொய் சொல்லி தான் இந்த மாதிரி ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கொடுத்தாங்க. எல்லாமே நான் இந்த வீடியோவில் எடுத்து போட முடியாதுல்ல. நம்மளுக்கு கஸ்டமர் தேவை. அதனால தான் நான் கஸ்டமரையும் மட்டும் தட்டி பேசலை. நம்மளுக்குள்ளே நம்மளை தான் தெரியும். நீங்கள் இந்த விஷயம் ஏன் இப்படி சொல்கிறேன்னா நீங்கள் இந்த ரீசன் வந்து ஸ்டார் ரேட்டிங் 2 கேட்டனால தான் நான் தெளிவாக சொல்கிறேங்க. எடுத்து போட்ட வீடியோலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் போடுற வீடியோ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது டெய்லி நான் என்னால் எவ்வளோ போட முடியுமோ நான் வீடியோ போடுறேன். ஒரு நாள் எடுக்கிறது மறுநாள் விட்டு தான் வரும். நான் டெய்லி வீடியோ போடுறேன். ஏர்னிங் என்ன வருது நீங்கள் கிளியராக பாருங்கள். புதுசாக ஓட்டுறவங்களும் கிளியராக பாருங்கள். கிளியராக புரியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கலான்றது. நான் நார்மலாக ஓட்டும் போது அதிகமாக தாங்க வரும். வீடியோ எடுக்கிறனால என்னால் கம்மியாக தாங்க ஓட்ட முடிஞ்சுது. இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். சண்டே வந்து பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் நீங்கள் செக் பண்ணுங்கள். பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் ஒரு 70 இருந்ததுன்னா கொஞ்சம் சேஃப் ஜோன் மாதிரி. 70னா நீங்கள் வண்டி அந்தளவுக்கு ஓட்டாதீங்க. ஏன்னா கஸ்டமர் இன்கேஸ் வீட் ஷிஃப்டிங் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வந்து புக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 250 வருதுன்னு வச்சுக்கோங்க. கஸ்டமர் அந்த 1 ஹவர் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. என்ன மிஞ்சி போனால் ஒரு ½ அன் ஹவர் எக்ஸ்ட்ரா வரும். அந்த ½ அன் ஹவருக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 40 ரூபா கிடைக்கும். நீங்கள் 1.5 மணி நேரமாக யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அந்த ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணுறீங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டு கஸ்டமர் கேன்சல் பண்ணுறாங்க, நம்ம மேலே ரிப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம மேலே ரிப்போர்ட் பண்ணலை, எது பண்ணாலும் ஸ்டார் ரேட்டிங் வந்து சர்ன்னு குறைஞ்சிரும். அப்போ அன்றைக்கி லாஸ்ட் நாளில் நீங்கள் குறைஞ்சிச்சின்னா அந்த மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து 10 செகண்ட் தான் ஆகும். அப்போ உங்களால் சுத்தமாக ஓட்ட முடியாது. எந்த சவாரி அட்டன் பண்ண முடியாது. உங்களுக்கு அலாரம் அடிக்கும், ட்ரிப் வந்து உங்களுக்கு அடிக்கும். லாஸ்ட்டு நிமிஷத்தில் போய் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஆல்ரெடி சம்மன் டேக்கன் தான் வரும். அதனால் அதை வச்சு நீங்கள் ஏமாந்துடாதீங்க. சண்டே மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஓட்டுங்க. பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் வந்து உங்களுக்கு 65லேருந்து 70 இருந்ததுன்னா நீங்கள் ஓட்டாதீங்க. சனிக்கிழமை வரைக்கும் ஓட்டுங்க. இன்கேஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் உங்களுக்கு 90 இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஓட்டுங்க. ஒரு ட்ரிப் 2 ட்ரிப்பு கேன்சல் ஆனாலும் 65 கண்டிப்பாக இருக்கும். சேஃப் ஜோனில் போயிடுவீங்க. அதனால் பிரச்சனை இல்லை. லாகின் ஹவர்ஸ் 30 மணி நேரம் நம்மளுக்கு கவலை கிடையாது. பிரச்சனை இல்லை. அதை வந்து எடுத்துடலாம் ஈஸியாக. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் மண்டே டு சாட்டர்டே ஓட்டி முடிச்சிட்டிங்க, ட்ரிப்பு முடிச்சிட்டிங்க, சண்டே லீவ் போட்டிங்க. மண்டேவும் லீவ் போட்டுறாதீங்க. லீவ் போட்டிங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் என்னன்னா 0ல் வந்து நிற்கும். டாட்டாக வந்து நிற்கும். அப்போ அந்த டாட்டாக இருக்கும்போது நீங்கள் திருப்பி முதலேருந்து சவாரி எடுத்து அந்த ஸ்கோர் வந்து கூட்டணும். ஆனால் நீங்கள் 3 சவாரி எடுத்தாலே ஸ்கோர் டக்குன்னு 40, 50 வந்துடும். அது அடுத்த விஷயம். ஆனால் நீங்கள் மண்டே கம்பல்சரியாக ஓட்டிடுங்க. நீங்கள் லீவ் போடுறதா இருந்தால் செவ்வாய்க்கிழமை லீவ் போட்டுக்குங்க. ஏன்னா மண்டே ஓட்டுறதை வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கோர் வந்து அப்படியே கனெக்ட் ஆகி கால்குலேஷன் ஆகுது. அதனால் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. நீங்கள் லீவ் போடுறதா இருந்தால் செவ்வாய்க்கிழமை லீவ் போடுங்க. ஏன்னா நேற்று நான் மண்டே லீவ் போட்டேன். எனக்கு வச்ச ஆப் என்ன தெரியுமாங்க, ப்ரைம் பார்ட்னர்லேருந்து என்னை தூக்கிட்டாங்க. ஏன்றது எனக்கே தெரில. ஏன்னா நான் 80 ஸ்கோர் வச்சுருந்தேன். மண்டே வண்டி ஓட்டலை. அப்போ என்னென்னா 0 ஆக்கிட்டாங்க. நான் 80 ஸ்கோர் வச்சுருந்தேன். எதுக்கு என்ன இந்த மாதிரி பண்ணாங்க எனக்கே தெரில. கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க இது வந்து டெக்னிக்கல் இது,
அவங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன்னாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் கால் வரல. இன்னைக்கு நான் வண்டி ஓட்டுறேன், காலைல 9:30க்கு லாகின் பண்ணேன். இப்போ டைம் பார்த்தோன்னா 12 ஆகுது. இப்போ வரைக்கும் எனக்கு எந்த சவாரியுமே வரல. வந்தது 2 சவாரி வந்தது, என்னால் அட்டன் பண்ண முடியல. நீங்கள் ப்ரைம் பார்ட்னர் எப்போவுமே வச்சுக்கோங்க. ப்ரைம் பார்ட்னராக இருந்தால் மட்டும் தான் உங்களால் ஓட்டவும் முடியும். இன்கேஸ் ப்ரைம் பார்ட்னர் இல்லைன்னா நீங்கள் லாங் சவாரி வருதுன்னா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அங்கேயே தான் இருப்பீங்க. ஈவினிங் வரைக்கும் அங்கேயே தான் இருப்பீங்க. சவாரியே வராது. மேபி உங்களுக்கு வந்து ஒரு லக்கில் வரும் சவாரி, அவ்வளோதான். ஆனால் எல்லா வாட்டியும் அது வரவே வராது. உங்களுக்கு வந்து வெக்ஸ் ஆயிரும். இந்த ஹோட்டலே வேண்டான்னு உங்களுக்கு வெக்ஸ் ஆயிரும். அதனால் நீங்கள் ப்ரைம் பார்ட்டில் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. பார்த்துக்குங்க, கரெக்டாக ஓட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.